இந்த வீடியோவில் வந்து ChatGPT யூஸ் பண்ணி ஒரு ஹிந்தி டவுட்டை வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாதவங்களுக்காக தான், அதுக்காக தான் நான் வந்து தமிழ்லேயே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த பேஜில் டவுட், இப்போ எனக்கு வந்து இந்த பேஜில் என்ன சொல்கிறாங்க அந்த கொஷின் எனக்கு புரியுது. ஸோ அந்த பேஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளஸ்ன்னு கீழே இருக்குது இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு வரும். அந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து டவுட் இந்த பேஜில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த கொஷினில் டவுட் இருக்குது, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ திஸ் கொஷின் அண்ட் ஆல்சோ வாட் ஷுட் ஐ ஆன்சர். அந்த மாதிரி என்ன நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து தெளிவாக நம்மளுக்கு வந்து சொல்லிடுச்சு. ஆக்சுவலாக அது என்னென்னா வேர்பை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அங்கே வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ்லேருந்து வேர்பை தனியாக நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் அதோடைய கொஷினு. அதுக்கான ஆன்சரும் அது கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செகண்ட் கொஷினில் விசேஷன், அதாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ட்டு அது ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் நம்மக்கிட்ட நோட் புக்கில் இருக்குது. ஸோ அது எனக்கு கொஷின் மட்டும்தான் தெரியணும். நான் அதை கேட்டு அதையும் வந்து அது சொல்லிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆன்சரும் சொல்லியிருக்கு, காரணிலே அந்த மாதிரி எடுத்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரும்போது இந்த மாதிரி ChatGPT அந்த எந்த பேஜில் டவுட்டோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு இதை இன்னும் டீட்டெயிலாக சொன்னோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் வீடியோ போடுறேன்.